ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு. இது சூப்பரான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். எங்கேயோ ட்ராவல் பண்ணுற டைமில் கூட எடுத்துகிட்டு போகலாம். இது 2 நாள்னா கூட வெளியில் வச்சாலும் கெடாது. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், முதல்ல நான் வந்து பேன் வச்சுருக்கேன். நான் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 8 வச்சுருக்கேன். இது காரம் மீடியமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது லைட்டாக சூடு ஏறட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சுட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போடுறேன். ஒரு கைப்பிடி புதினா. இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த இதெல்லாம் பாருங்க, நான் மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனை வச்சுருக்கு. இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, இதில் நான் 3 காஞ்ச மிளகாயும் ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கு, அதை சேர்த்துறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இந்த பூண்டு செவந்துருச்சு. பொடிச்ச அந்த பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் நல்லா பெரிய சைஸு புளியாக வந்து கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கு, அதை சேர்த்துறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த மல்லி பேஸ்ட்டை போட்டலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துறேன். இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஸ்டோர் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சோம்னா 1 மந்த் வரைக்குமே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.